உங்களோட NFTயை நீங்கள் எப்படி ஃப்ரீயாக OpenSeaல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி. இது ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன், ஒழுங்காக கிளியராக காட்டல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி OpenSeaல நீங்கள் உங்களோட NFTயை ஃப்ரீயாக அப்லோட் பண்ணி விற்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். OpenSeaக்கு வந்த பிறகு நீங்கள் இங்கே வாலெட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் OpenSeaல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு வாலெட்டோட கிரிப்டோ வாலெட்டோட லாகின் ஆகணும். காமனாக யூஸ் பண்ணுறது MetaMask, அடுத்தது Coinbase வாலெட். நான் Coinbase வாலெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ Coinbase வாலெட்டோட லாகின் ஆகிறேன். Coinbase வாலெட்டோட லாகின் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னோடய ப்ரொஃபைல் பேஜ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு NFT அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மை கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட கிரியேட் கலெக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் லோகோ, இமேஜ், ஃபீச்சர் இமேஜ்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் கண்ட இமேஜை போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸோட இமேஜஸ்லாம் இங்கே போடணும். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸோட பேர் கலெக்ஷன்ஸோட பேர் நம்ம NFT Collections அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, URL அவைலபிள். URLலும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற URL போட்டு இருக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது அவைலபிள்னு போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ஸும் போட்டாச்சு. கேட்டகரி NFT Collections மோஸ்ட்லி ஆர்ட் கலெக்ஷன்ஸ். இங்கே உங்களோட மற்ற லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ராயல்ட்டி ஃபீ எங்கே செட் பண்ணுறது அப்படின்னு. இங்கே தான் நீங்கள் உங்களோட பெர்சன்டேஜ் போடுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 2.5% இருக்கும். மறுபடியும் விற்க உங்களுக்கு ராயல்ட்டி ஃபீ வேணும்னா நீங்கள் 3% கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காமனான ராயல்ட்டி ஃபீ 2.5%. ஓகே, அண்ட் இந்த இடத்துல உங்களோட வாலெட் அட்ரஸை போட்டுருங்க. காயின்பேஸோட நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா Coinbase வாலெட் அட்ரஸ், அப்படி இல்லைனா MetaMaskோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த MetaMaskோட Ethereum வாலெட் அட்ரஸை இங்கே கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல தான் நீங்கள் ஃப்ரீயாக NFT அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் பிளாக் செயினில் பாலிகான் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். பாலிகான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். Ethereum நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ 2 விஷயம் தான் அடிக்கடி நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, எப்படி ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இதில் பிளாக் செயினை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடிக்கடி கேட்குற கேள்வி, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்வியில் அடுத்த கேள்வி ராயல்ட்டி ஃபீ எப்படி செட் பண்ணுறது. இந்த இடத்துல பெர்சன்டேஜை இங்கே மாற்றிக்கோங்க. பிளாக் செயினுக்கு இங்கே பாலிகான்னு சூஸ் பண்ணிவிடுங்க. கலெக்ஷன்ஸோட டிஸ்பிளே எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்கணுமா, இல்லை ஃபுல்லாக கவர்டாக இருக்கணுமா, அப்படி இல்லைனா சின்னதாக இருக்கணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். கலெக்ஷன்ஸை ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ தான் நம்ம NFT அப்லோட் பண்ண போகிறோம். ஆட் ஐட்டம் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஆட் ஐட்டமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம NFT அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆனந்திங்கிறவங்க எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க கோல்டன் ஃப்ளவர் தங்க புஷ்பம். ஸோ இந்த கோல்டன் ஃப்ளவரை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஆனந்தி அனுப்பி வச்சுருக்க கோல்டன் ஃப்ளவர் தங்க புஷ்பம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நேமும் கோல்டன் ஃப்ளவர் அப்படின்னு போட்டுடலாம். இந்த இடத்துல மறுபடியும் எக்ஸ்டர்னல் லிங்க் கேட்பாங்க. நீங்கள் மறுபடியும் இங்கே உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் என்னென்ன போட விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் போடலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக உங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும். மற்ற கலெக்ஷன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த நம்ம NFT கலெக்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் கிரியேட் பண்ண ஆர்ட்டோட மோட் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே போடலாம். ஸோ கலருக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி இங்கே போடலாம். ஸோ சேஃப் கிளிக் பண்ணிவிடுவோம். நம்ம கலெக்ஷன்ஸில் ஏற்கனவே நம்ம பிளாக் செயின் செட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பிளாக் செயினில் மறுபடியும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக பாலிகான் வரும். அவ்வளோதான். கிரியேட் கிளிக் பண்ணிட்டா நம்மளோட NFT அப்லோட் ஆகிடுச்சு. இது ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இப்போ நம்மளோட NFT அப்லோட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம விற்க ஆரம்பிக்கல. அதுக்கு நீங்கள் செல் அப்படிங்கிற பட்டனை இப்போ கிளிக் பண்ணணும். இந்த NFTயை நீங்கள் எவ்வளோ விலைக்கு விற்க போகிறீங்க அப்படின்னு இங்கே தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் அதுக்கு நம்ம ஆனந்தி $100 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 150 போல் போடுறேன். ஏன்னா மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் வரும், எல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு $100 போய் சேரணும். ஏன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது சில ஃபீஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டுடுறேன். 170 போட்டிருக்கேன். முன்னாடிலாம் ஒரு ஐட்டமை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு விற்கலாம். இப்போ மேக்ஸிமமாக அவங்க கொடுக்குறது 1 மந்த்து தான். ஸோ வேறு வழி இல்லை, அவங்க 1 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. அது 1 மந்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ராயல்ட்டி ஃபீலாம் நம்ம ஏற்கனவே செட் பண்ணிட்டோம். சர்வீஸ் ஃபீ 2.5 எடுத்துக்கிறாங்க, கிரியேட்டர் ஃபீ 2.5 எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம லிஸ்டிங்கை அப்லோட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் லிஸ்டிங் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ கம்ப்ளீட் லிஸ்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட NFT OpenSeaல விற்பனைக்கு ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சைன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா என்னோடய ஃபோனில் மெசேஜ் வரும். ஓகே, இங்கே சைன் பண்ண சொல்லும். நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சைன்
என்னோடய பின் நம்பரையும் போட சொல்லுவாங்க. எல்லாம் போட்டுட்ட பிறகு சைன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், யோர் NFT இஸ் லிஸ்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கோல்டன் ஃப்ளவர் 180 வெள்ளிக்கு OpenSeaல ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை யாராச்சும் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம ட்வீட் பண்ணி NFTs அப்படிங்கிற இந்த ட்வீட் வந்து லாஸ்ட் 1 மணி நேரத்தில் 4000 ட்வீட்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோ பேர் NFT இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை போட்டுட்டு நம்ம ட்வீட் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம NFT விற்பனைக்கு போகும் அப்படிங்கிறத நம்புவோம். அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ OpenSeaல விற்பனை ஆன பிறகு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸி சுலபமான பதில். இப்போ உங்கள் அமௌண்ட் விற்பனை ஆன பிறகு உங்கள் பேலன்ஸ் இங்கே காட்டப்படும். எவ்வளவு இத்தேரியம் இருக்குது அப்படின்னு காட்டப்படும். இப்போ நான் வந்து Gemini.com அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூர் லோக்கல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இது. ஸோ இந்த கிரிப்டோ கம்பெனிக்கு இப்போ நான் லாகின் பண்ணி, அதாவது சிங்கப்பூர் லோக்கல் பேங்க்கோட டைப் பண்ண ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதே மாதிரி ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் உங்கள் நாட்டில் இந்தியாவிலேயோ, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோடு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. OpenSeaல எந்த வாலெட்டோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோட Coinbase வாலெட். ஸோ என்னோடய Coinbase வாலெட்டில் நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான் சென் அப்படின்னு கிளிக் பண்ணணும். இந்த Coinbase வாலெட்லேருந்து நான் என்னோடய சிங்கப்பூர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியாது, அவங்களுக்கு டைப் கிடையாது. அதனால் வந்து நான் Coinbase வாலெட்லேருந்து என்னோட Gemini.com லோக்கல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இங்கே வந்துட்டு ஜெமினாயில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டுட்டு டிபாசிட் இன்டூ ஜெமினை அப்படின்னு நான் கிளிக் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து கரன்சி கேட்பாங்க. ஸோ இத்தேரியம் அப்படின்னு போட்டுட்டு கன்ஃபார்ம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, உங்களுக்கு வந்து இத்தேரியம் வாலெட் அட்ரஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ நான் வித்ட்ரா பண்ண போகிறேனோ அதை அமௌண்ட்டை இங்கே போடணும். சென் ஆல் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து நான் என்னோடய ஜெமினாயோட அட்ரஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணேன்னா இந்த அமௌண்ட் இந்த Coinbase வாலெட்லேருந்து Gemini வாலெட்டுக்கு இப்போ என்னோடய இத்தேரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ நான் கண்டினியூன்னு கிளிக் பண்ணிட்டேன்னா என்னோட இருக்கிற இந்த 12 வெள்ளி சொச்சம் மதிப்புள்ள இத்தேரியம் இந்த ஜெமினாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படும். இத்தேரியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இத்தேரியம் அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டிபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்களோட லோக்கல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த இத்தேரியம் காசு வந்த பிறகு நீங்கள் அந்த இத்தேரியமை வந்து உங்களோட பணமாக மாற்றணும். இப்போ கிரிப்டோ கரன்சியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பணமாக மாற்றுறதுக்கு இப்போ நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுனால SGD சிங்கப்பூர் டாலர்ஸ், நீங்கள் அந்த இத்தேரியமை முதல்ல விற்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோ பேலன்ஸை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா உங்களோட ரிவ்யூ ஆர்டர் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் விற்றுடணும். ஸோ விற்ற பிறகு உங்களோட இத்தேரியம் வந்து லோக்கல் கரன்சிக்கு மாற்றப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ வித்ட்ரா அப்படின்னு போட்டுட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஏற்கனவே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அமௌண்ட்டை ஃபுல்லாக போட்டுட்டு கம்ப்ளீட் வித்ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட இந்தியன் ருப்பீஸ் நல்லபடியாக போய் சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியை லோக்கல் கரன்சிக்கு மாற்றுறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 41 வெள்ளி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 31 ஜனவரி ஒரு 72 வெள்ளி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இங்கே காட்டுது. ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இதில் வரும். இன்றைக்கி வந்து ஃபுல் NFT டியூட்டோரியல். ஸோ இப்போ நான் பல பேரோட பல கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். சிறிய அறிவிப்பு, வின்னர் பானு டீம் ஒரு NFT கொலெக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் உருவாக்கிட்டு வருது. நல்ல டீம் மெம்பர்ஸ் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க, டெவலப்பர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்கலாம். ஸோ அவங்களாம் இப்போ தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் எங்களோட NFTயோட 3D ஆர்ட்டோட டிசைன் உருவாக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் மேபி ஒரு 1 month 2 monthஸில் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். 1-2 ஆர்ட் இல்லைங்க, 10,000 ஆர்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த வெற்றி பயணத்தில் நீங்களும் எங்கள் கூட வரணும். நிச்சயமாக நீங்களும் எங்கள் கூட இருக்கணும். எங்களோட டிஸ்கார்ட் சேனலோட லிங்க்கை நான் விரைவில் ஷேர் பண்ணுறேன். அதில் லிங்க் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்களோட NFT கொலெக்ஷன்ஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டக்குன்னு வரும். NFT ரிலீஸ் பண்ணுற டைமில் நிறைய கிவ் அவேஸ்லாம் இருக்கும். கிவ் அவேஸ்ங்கிறது இப்போ காமன் ஆகிடுச்சு. NFT கொலெக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கிவ் அவேஸ்லாம் பண்ணுவாங்க. ஃப்ரீ NFTஸ்லாம் கொடுப்பாங்க. அதுவும் எங்கள் NFT கொலெக்ஷனோட ரிலீஸில் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதில். இதை பற்றின டீட்டெயில்ஸ் போக வந்துகிட்டு இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக வின்னர் பானு சேனல் கூட நீங்கள் இருக்கணும்.